ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி இன்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த அணியில் இணைந்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த பேட்டியை நாம் பார்க்கலாம். 2 நாட்கள் முன்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் நான் அங்கே ஊரில் இருந்தபொழுது என்னை அழைக்காமல் முதல் நாள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர் ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக அது மறுநாளே அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் ஒரு பூஜையை ஏற்படுத்தி என்னை அழைக்காமலே அந்த பூஜை செய்தார்கள். அந்த அடிப்படையிலே அப்பொழுதே நான் ஏன் என்ன என்று தலைமைக்கு தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அறிஞர் அவர்கள் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே பல்வேறு கோரிக்கை வைத்த அடிப்படையில் அந்த கோரிக்கை எல்லாம் இன்றைக்கு தமிழக முதல்வர் அறிஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருக்கின்றார்கள். என்னென்ன திட்டம் என்றால், என்னுடைய கவுண்டமலை தொகுதிக்கு உட்பட்ட தடாகம் பகுதியில் துணை மின் அமைப்பதற்காக ரூபாய் 17 கோடி ஒதுக்கி தந்தார்கள். அதே தடாகம் பகுதியில் பல நாள் கோரிக்கை காவல் நிலையம் அமைக்க வேண்டும் அடிப்படையிலே அந்த திட்டத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும், அதே பகுதியில் ஒரு பாலம் கட்டுவதற்காக 2 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஆனகட்டி, என்னுடைய கவுண்டமலை தொகுதிக்கு ஆனகட்டி பகுதியில் தூமலூர் தேமுக்கரை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கே பேருந்து வசதி இல்லை. இதுவரைக்கும் மின்சார வசதியே இல்லாமல் இருந்த அந்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் முன்பாக அந்த மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக ரூபாய் 3 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். 2 பாலங்கள் கட்டிக் கொடுப்பதற்கும் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து, அது மட்டுமில்லாமல் ஆனையட்டி பகுதியில் இருக்கின்ற ஆதிராவிட மாணவர்களுக்கு அங்கே ஐடிஐ வருவதென்றால் கவுண்டமலைக்கு வந்து செல்ல வேண்டும். ஆனால் அது இருக்கக்கூடாத என்ற அடிப்படையிலே அந்த ஐடிஐ அங்கே அமைப்பதற்காக 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே மருத்துவமனை ஆனையட்டி பகுதியில் ஆதிராவிட மக்களுக்காக ரூபாய் 1.34 கோடி இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கு. போன வாரம் தான் அது போஸ்ட் செய்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதி மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும், நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும், வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். நன்றி சொன்ன உடனே தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது எம்எல்ஏ ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமி அணியில் தற்போது இணைந்திருக்கிறார். அதாவது பிரிந்ததற்கான காரணம் கூறியிருக்கிறார். அதாவது இரு அணிகளும் இணையும் என்று எதிர்பார்த்த நான் இணையவில்லை, அதனால் நான் அணி மாறினேன் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆறுகுட்டி சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஓபிஎஸ் அணியிலே ஒரு வகையான விரக்தியை வந்து விட்டது. அவர்கள் இணைப்பு என்று மிகுந்த காலதாமதம் செய்து விட்டார்கள். எந்த ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருபவர்கள் தங்கள் தொகுதிக்கு வேண்டிய காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையிலே காத்திருப்பின் விரக்தி காரணமாகவே ஆறுகுட்டி வந்து விட்டார். மேலும் ஓபிஎஸ் அணியிலே நான் பார்க்க கொங்கு மண்டலத்துக்கு எதிரான மனப்பான்மை, இப்படி 2 மனப்பான்மைகளை நான் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதன் கட்டமைப்பே கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள், இந்த ஜாதிய அமைப்புகளில் தான் அதிமுக ஆரம்ப காலத்திலிருந்து இயங்கி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் 80-81களிலே அண்ணா பத்திரிகையிலே நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கட்டுரை எழுதியிருக்கின்றோம். கொங்கு மண்டலத்தின் பிதாமகராக கருதப்படுகின்ற கோவை செழியன் தலைமையிலே எம்ஜிஆர் அவர்கள் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் என்று கருத்தரங்குகள் நடத்துவார்கள். காரணம் என்னவென்றால், அப்போது ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலத்திலே கேரளாவும் ஒரு அங்கம். கேரளாவை சேர்ந்த மன்னாடியார் என்ற இனத்தை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆரின் தாத்தா. அந்த மன்னாடியார்கள் தான் இன்றைக்கு கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்றெல்லாம் அந்த வரலாற்று ஆராய்ச்சி போகும்.
எதற்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால், கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் புறக்கணிக்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் ஓபிஎஸ் அணியிலே நான் தொடர்ந்து பார்த்தேன், அணி ஆரம்பித்த காலத்திலிருந்தே. அப்போதே எனக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்காரர்கள் எல்லோருமே மீண்டும் எடப்பாடி அணிக்கே வந்து விடுவார்கள் என்றுதான் நான் சந்தேகப்பட்டேன். அந்த வகையிலே ஆறுக்குட்டி தான் முதலிலே வருவார் என்றும் நான் யூகித்தேன். இந்த ஆறுக்குட்டி தொடங்கி வைத்திருப்பது என்பது ஒரு ஆற்று வெள்ளமாக தொடரும் என்றுதான் நான் இன்றைக்கும் கணிக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் இதுதான். ஓபிஎஸ் அணியில என்றைக்கு சசிகலா பேனர்களை அகற்றினார்களோ அன்றைக்கே ஓபிஎஸ் அணி தலைமை கழகத்திற்கு வந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதம் செய்து விட்டார்கள். அது போக நேற்று பார்த்தால் செம்மலை அவர்கள் அணிகள் இணைப்பு என்பது நடக்காது, அது பூமத்திய ரேகை மாதிரி இரண்டாக பிரிந்து விட்டது என்று கூறினார். பூமத்திய ரேகையே ஒரு கற்பனை கோடுதான். ஆக அந்த கற்பனை கோட்டை தாண்டி வர வேண்டும். ஷியாம், இப்போ முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறாரு, இவர் ஆறுக்குட்டி மாதிரி எம்எல்ஏக்கள் போயிட்டதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தொண்டர்கள் எங்களுடைய பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நத்தம் விஸ்வநாதன் கூறியதிலே தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்எல்ஏக்களாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஒன்று ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு ஆளுமை, இரட்டை இலை என்கின்ற அந்த சின்னம், மூன்றாவது அவர்கள் தொகுதியில இருக்கின்ற சொந்த செல்வாக்கு. இந்த மூன்று அம்சங்களும் இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது. ஆக அதிமுகவில் இருக்கின்ற ஒன்றுபட்ட அதிமுகவில் இருக்கின்ற 135 எம்எல்ஏக்களுக்குமே சொந்த செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆறுக்குட்டிக்கும் அதே மாதிரி இருக்கத்தான் செய்யும், மற்றவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். எனவே தொண்டர்கள் எல்லோருமே எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று ஓபிஎஸ் அணி அது கூறுவது அது சரியாக வராது. சொல்ல போனால் ஓபிஎஸ் அணி இணைப்புக்கென்று குழுவை போட்டு அந்த குழுவை கலைத்த பிறகும் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நத்த விஸ்வநாதன் அவர்களே அதை ஒத்துக்கொண்டார்கள். உதாரணமாக கேசி பழனிசாமி அவர்கள் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கே போய் முதலமைச்சரை சந்தித்து இப்போது சமீபத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகும் இணைப்புக்கான எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களின் வருத்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே இணைப்பை விரும்புகிறார்கள். ஏனென்றால் இணைப்பும் இல்லை, இரட்டை இலையும் இல்லை என்றால் திமுகவை எதிர்கொள்வது என்பது பிரம்ம பிரயத்தனம், மிகவும் கஷ்டம். அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். எனவே இணைப்பு வேகமாக நடக்க வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கும் போது ஓபிஎஸ் அணியில இருக்கின்ற ஒரு சிலர் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அந்த முட்டுக்கட்டை போடுவதால் ஓபிஎஸ் முடிவெடுப்பதிலே தாமதம் ஏற்படுகின்றது. எனவேதான் ஆறுக்குட்டி அவர்கள் முன்முயற்சியாக அவர் முதலிலே போய் சேர்ந்திருக்கின்றார். தொடர்ந்து பலர் வருவார்கள் என்றும் அவர் நம்புகின்றார்.